ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மிதுன லக்னத்திற்கு இந்த பதிவில் 54 நாட்கள், ஆகஸ்ட் 18 முதல் அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும் சனி குரு ஒரு புதிய தொடர்பு ஏற்படுகிறது. புதனுடைய நட்சத்திரத்தில் 2 பேருமே டிராவல் பண்ணுறாங்க. சனி ரேவதியில் மீனராசியில், குரு ஆயில்யத்தில் கடகராசியில். இந்த புதனுடைய நட்சத்திரம் இந்த இருவரையும் இணைக்கிறது. இது பாவ ரீதியாக என்ன பலனை தரும்? பணம் செழிப்பு, பண வரவு, பணப்புழக்கம் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்முடைய வாக்கு வன்மை பெருகும். நம்மளுடைய பேச்சில் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும், ஸ்ட்ரென்த் இருக்கும், நல்ல ஒரு ஆதிக்க பலம் இருக்கும். பேச்சு சம்பாதிக்கக்கூடிய அமைப்பும் நன்றாக இருக்கிறது. சேமிப்பு வளரும், பண சேமிப்பு வளரும். தொழிலாகட்டும், உத்தியோகமாகட்டும், நல்ல ஒரு அங்கீகாரத்தோட, ஒரு பெருமையோட, ஒரு மதிப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. நல்ல ஒரு ஈடுபாட்டோட வேலை செய்யலாம். அதுக்கு தகுந்த வரவேற்பு இருக்கும். மேலும் மேலும் வளரும். நம்ம செய்யக்கூடிய காரியங்கள், சர்வீஸு, சேவை, தொழில் அனைத்தும் மேலும் மேலும் மதிப்பு கொடுக்கும். அந்த வகையில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. மிதுனத்துக்கு தன்னுடைய பலத்தை, தன்னுடைய ஆர்வத்தை, பணம் சம்பாதிக்கக்கூடிய நோக்கத்தை குரு தான் வழங்குறார். இந்த சனி ரிசல்ட்டை கொடுக்குறார். சனி நம்மக்கிட்ட எப்படி பணம் சேர்த்தணும், எந்த வழியில் சனி நம்மளை ஈடுபடுத்தி பணத்தை பெருக்க வைக்கணும் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுறார். உத்தியோகத்தை நிர்ணயம் பண்ணுறார். நம்ம செய்யக்கூடிய தொழிலை நிர்ணயம் பண்ணுறார். இப்போ இந்த 2 கிரகங்களுக்கும் தொடர்பு ஏற்படும் போது நம்முடைய எண்ணம் ஈடேறுகிறது. நம்முடைய அறிவு சார்ந்த உழைப்பு நமக்கு பணத்தை தருகிறது, மதிப்பை தருகிறது, பதவி புகழை தருகிறது. அந்த விஷயத்தில் மிக மிக நன்மையான ஒரு அமைப்பு தான். இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இது யாருக்கு அப்படின்னா, குரு, சனி, புதன் இந்த 3 கிரகங்களினுடைய திசையோ, புத்தியோ, அந்தரமோ, சூட்சுமமோ, சின்ன பீரியடு தான் சூட்சுமன்னு சொல்லுவோம். இந்த நடக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வளர்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும். ஆதாயமான ஒரு காலகட்டம். இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். இவங்களுடைய நட்சத்திரங்களும் நமக்கு நன்மை செய்யும். அதை விட மெயினாக சனி நட்சத்திரம், புதன் நட்சத்திரம் உங்களுக்கு தொழில் பலத்துக்காக ஈடுபடுத்தலாம். பூசம், அனுசம், உத்திரட்டாதி என்பது சனியினுடைய நட்சத்திரம். பூசத்துக்கு விருட்சம் அரச மரம், பறவை காக்கை, மிருகம் ஆண் ஆடு, இனம் ஒரு மனை, வடிவம் புடலம்பூ வடிவம். இதெல்லாம் பூசத்துக்கு நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அனுஷத்துக்கு மகிழ மரம். பூசத்தில் பிறந்தவர் தான் குரு பகவான். அனுஷத்தில் பிறந்தது மகாலட்சுமி. அதே மாதிரி அனுஷத்துக்கு மகிழ மரம், பறவை வானம்பாடி, மிருகம் பெண்மான், இடம் அனுஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு அழகான ஒரு பால் வனம்னு எடுத்துக்கலாம். வடிவம் முடப்பனை அப்படின்னு சொல்லக்கூடிய வடிவம். மித்திரன் நட்பு பாராட்டக்கூடிய நட்சத்திரம். வாயு பகவானை அடிக்கடி இயக்கிக்கலாம். ஃபேன் போட்டு ஆஃப் பண்ணாலும் அனுஷம் வேலை செய்யும். அதே மாதிரி உத்திரட்டாதி, உத்திரட்டாதியில் பிறந்த காமதேனு தேவதை. மரம் வேப்ப மரம், பறவை கோட்டான்,
அதே மாதிரி மிருகம் வந்து பால் பசு, இடம் வந்து அக்னி மூலை. நம்ம வீட்டில் கிச்சனை பயன்படுத்திக்கலாம். வடிவம் வந்து கட்டில் கால். ஸோ இது மாதிரி அந்த நட்சத்திரங்க குறியீடுகளை இயக்கும்போது உங்களுக்கு தொழில் பலம், பண பலம் இதெல்லாம் கூடும். ஒரு சிலருக்கு டிகிரி பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஆயில்யம் கூட வரும். அது பிறந்த ஜாதகத்தை பொறுத்து நமக்கு வேலை செய்யும். இப்போ லக்ன புள்ளி நகர நகர இந்த நட்சத்திரங்கள் மாறுபடும். இப்போ ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரங்களை நம்ம இயக்கலாம். ஆயில்யம் அப்படின்னா புன்னை மரம். ஆயில்யத்தில் பிறந்தவர் தான் ஆதிசேஷன். ஆயில்யத்துக்கு உண்டான வடிவம் வந்து அம்மி. அதே மாதிரி ஆயில்யத்துக்கு உண்டான மிருகம் வந்து ஆண் பூனை. குப்பை தான் இடம். அது மாதிரி கேட்டை நட்சத்திரத்தில் இந்திரன் பிறந்தார். இந்திரன் தான் தேவதை. ஒரு கடை, சட்டி வடிவம். கேட்டைக்கு வந்து பிராய் மரம், ஆண் மான், இதெல்லாம் இயக்கலாம். அதே மாதிரி ரேவதி நட்சத்திரத்துக்கு சனி பகவான் பிறந்த நட்சத்திரம். சனீஸ்வரரை வழிபடலாம். இலுப்பை மரம், வல்லூறு பறவை, பெண் யானை மிருகம். இடம் வந்து பூஞ்சோலை. வடிவம் வந்து ஓடம். ஸோ இந்த குறியீடுகளை நம்ம பயன்படுத்தலாம். சரி, இப்போ இந்த குரு சனி நமக்கு 2, 10 சுப தொடர்பு, தொழில் பலம் எல்லாம் கரெக்டு. ஏதாவது ஒன்றுக்கு பிரச்சனை கொடுக்குமா, பாதிப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? அது மாதிரி பார்க்கும்போது இடமாற்றம் அதுக்கு வந்து அவ்வளவா ஒத்து வராது. இந்த டைம் இடமாற்றம், வீடு மாற்றம் இதுக்கு வந்து அவ்வளவா ஒத்து வராது. பாண்டு சம்மந்தப்பட்டது. அதாவது இப்போ நம்ம வந்து அக்ரிமெண்ட்டு, பாண்டுகள், ஐடி ப்ரூஃபுகள், ஆவணங்கள் இது சம்மந்தப்பட்டது அவ்வளவா ஒத்து வராது. இப்போ ஒரு விசா ட்ரை பண்ணுறீங்கன்னா அது ஆவணம் தானே. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு கொஞ்சம் மைனஸ். மற்றபடி வீடு கட்டுறதுக்கு, இடம் வாங்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஓகே. குழந்தைகள் வளர்ச்சி, டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும். ஆரோக்கியம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா குரு வந்து சுகர் சம்மந்தப்பட்டவர், சனி வந்து நரம்பு சம்மந்தப்பட்டவர். அதில் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஆரோக்கிய ரீதியாக. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வளர்ச்சி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. எப்படி பார்த்தாலும் இது வந்து இது யோகமான காலகட்டம். இதை பயன்படுத்த உங்களுக்கு வந்து யாருக்கெல்லாம் குரு சனி திசா புத்தி நடக்குதோ பயன்படுத்தி பாருங்க, வெற்றி பெறுங்கள்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.